கடன் தொல்லையினால நம்ம ஹீரோயின் அவங்க பசங்களை கூட்டிட்டு மெக்சிகோல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வாழ்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு கேங்கை சந்திக்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த கேங் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லை அப்படின்ற ஒரு பரபரப்பான ஸ்டோரியை சொல்லக்கூடிய படம் தான் எண்ட் ஆஃப் தி ரோடு. இந்த படத்தோடைய முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை எல்லாமே காலி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் நம்ம ஹீரோயின் பிரிண்டா. ஸோ இவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்களோட சொந்த தம்பி வேற ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸ் இந்த ஹேபிட்ஸ்லாம் இருக்கிறவன். ஸோ அவன் கிட்ட போயிட்டு இன்னும் 2 நாளைக்கு நீ இந்த எந்த பழக்கத்தையுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுமே சரின்னு சொல்லிட்டு டிராவலில் தானே பண்ணக்கூடாது, நான் இப்போ ஸ்மோக் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே அவங்களோட பையன் வேற உட்காந்துருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட சொந்த வீடு அதை விட்டு பிரியிறோம் அப்படின்ற ஒரு வருத்தம். ஏன்னா அவங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால டெக்சாஸில் அவங்களோட அம்மாவோட வீடு இருக்கும். ஸோ கடைசி காலத்தில் அவங்க அம்மா கூடயாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கேருந்து டெக்சாஸுக்கு போகலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பாலைவனத்தை காமிக்கிறாங்க. அந்த ரோட்டில் தான் இவங்க காரும் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த பாலைவனத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் கீழே வந்து லேண்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து ஒரு ஆள் ஒரு பணப்பையோட கீழே வந்து இறங்குறாரு. அந்த இடத்துல 2 பேர் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு டீலிங் போல். ஸோ இந்த ஆள் அந்த பணப்பெட்டியை கீழே வச்சுட்டு உங்களை நம்பி தான் அந்த பணத்தை கொடுக்குறேன், எனக்கு கிறிஸ்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவனுங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்தை எடுத்துகிட்டு அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணி கன் எடுத்து அவனோட நெத்தியிலே ஷூட் பண்ணிடுறானுங்க. இப்போ அந்த பணத்தை எடுத்துகிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை காட்ட அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அதில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா. அப்போது இவங்க ஃபோனை எடுத்து உள்ளே வைங்க, அதுக்காகவா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதாவது பேசுங்க அப்போ தானே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அக்காக்காரி என்ன சொல்கிறா, எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே விருப்பம் இல்லை, என்னால் எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதே மாதிரியே எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுமே எனக்கும் தான் பிடிக்கல, வேறு வழி இல்லை, அதனால தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க போயிட்டுருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க, சுற்றிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இதுக்கப்புறம் சுற்றிட்டு 40 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கமாக காரை திருப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வே மாதிரி தான் இருக்குது. இவங்கள தவிர எந்த ஒரு வண்டியுமே அந்த ரோட்டில் இல்லை. ஸோ அவங்க மட்டும் தான் அந்த ரோட்டில் தனியாக போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த தம்பி ஹீரோயினோட தம்பி என்ன சொல்கிறான், நம்ம மட்டும் தான் இங்கே போயிட்டுருக்கோம், ஏலியனை தான் வந்து நம்மளை கடத்திட்டு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்னாடி இருக்கிற அந்த சின்ன பையன் ஏலியன்லாம் அவங்கள மாதிரி புத்திசாலியை தான் கடத்திட்டு போகும் அப்படின்னு மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே எல்லாருமே ஃபேமிலியே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ போகிற வழியிலே ஒரு ஹோட்டல் இருக்கும், கடை மாதிரி. ஸோ அங்கே வந்து இறங்கிட்டு அங்கே அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கால, ஸோ அவள் வந்து வெளியே வெளியே வரும்போது அங்கே 2 பசங்க வந்து இவளை வந்து கலாய்க்கிறானுங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான், மிடில் ஃபிங்கர் எடுத்து காமிச்சிடுறான். அதுக்கப்புறமா இவங்க கார் எடுத்துகிட்டு போகும்போது அவனுங்க அவங்களோட காரை எடுத்துகிட்டு வந்து இவங்க காரில் மோதுறது, இவங்கள சீண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா முன்னாடி போயிடுறானுங்க. எப்படியோ அவங்க போயிட்டாங்க அப்படின்னப்ப நம்ம ஹீரோயின் நினைக்க, அவங்க போகிற வழியிலேயே நடுவுலேயே அவங்க காரை நிப்பாட்டிட்டு வெளியே இறங்கி நிற்கிறானுங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகிடுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு மாதிரி. சரி ஓகே, இவங்கிட்ட நம்ம பிரச்சனை வளர்க்கக்கூடாது, ஏன்னா புது ஊர் வேறு, சரி சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அவங்க கிட்ட தான் பொண்ணுக்காக அவங்களே வந்து சாரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பிளாக் பீப்புளு, உங்களை வந்து ஒயிட் பீப்புளை நாங்கள் சீண்டிட்டோம், அது ரொம்ப மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது மனசு வரலனாலும் பட் சொல்லி தானே ஆகணும்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போது அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது, ஸோ இங்கே போய் நம்ம தங்கலாம், ரூம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி புக் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்ல, அப்படியே அவங்க புக் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல்லேயே அன்றைக்கி நைட்டு வந்து தங்குறாங்க. ஸோ நைட்டு கேம்லாம் விளையாடிட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏதோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்களும் முடிச்சுக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் தான் ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா ரொம்பவே சத்தம் அதிகமாகுது. அப்போது நம்ம ஹீரோயின் நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தம்பிக்காரன் என்ன சொல்கிறான், 911க்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் ரீச்சே ஆகலை. சரி இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது, போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறான். அப்படியே அந்த தம்பியும் வந்து போகிறான். 2 பேருமே வெளியே போய் பார்க்குறாங்க. ஆனால் கன் சவுண்டு மாதிரிலாம் கேட்குது. இவங்க ரூம் கிட்ட வர மாதிரியே தெரியுது. ஆனால் அதுக்கப்புறமா யாரோ கிராஸ் பண்ணி போயிடுறாங்க போல், யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. அப்புறம் பக்கத்து ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஆளோட தொண்டையிலேயே புல்லட் இறங்கியிருக்கு. ஸோ ரத்தம் வேற ஊற்றிட்டு இருக்கு. இது எப்படியா அடைச்சாகணும், ஏதாவது தவல் கொண்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த தம்பியும் வந்து உள்ளே எடுக்க போகிறதுக்குள்ளே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாங்க. அப்புறம் தான் நமக்கே தெரியுது ஹீரோயின் ஒரு நர்ஸாக இருக்காங்க.
அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் ஃபுல்லா ஒரே போலீஸா வந்திருக்காங்க. இதுல இந்த கேப்டன் இறங்குறார்ல, இவர் தான் இந்த கேஸ வந்து இன்சார்ஜ் பண்றாரு. உள்ள போயிட்டு அந்த ஆள் எப்படி செத்துருப்பான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இத பார்த்தது யாரு அப்படின்ற மாரி கேட்க, பக்கத்து ரூம்ல இருக்கவங்க தான். அவங்க வந்து வாக்குமூலம் குடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாரி இன்னொரு போலீஸ் சொல்றாரு. அவங்கள கூப்பிடு, அவங்கள வந்து நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி ஃபோன் பண்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் கார்ல கிளம்பிட்டாங்க. டெக்சாஸ நோக்கி. அப்போ வந்து அவங்க கால் அட்டெண்ட் பண்ணி, இந்த மாரி எங்களால வர முடியாது. நாங்க போயிட்டுருக்கோம் அவசரமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா அன்னோன் நம்பர்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்களும் அட்டெண்ட் பண்ணி பேச, என்னோட பணத்தை குடுத்துடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஏதோ ராங் நம்பரு, நாங்க எந்த பணத்தையும் எடுக்கல அப்படின்ற மாரி சொல்ல, இல்ல நீங்க எடுத்துட்டு போனீங்கல்ல, அந்த பணத்தை குடுத்துருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் எங்க கிட்ட இல்ல அப்படின்ற மாரி எவ்வளவோ சொல்லி பார்த்துமே அவன் கேட்க மாட்றான். அப்புறமா வச்சிடுறாங்க. அப்ப பக்கத்துல நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு ரொம்பவே வேர்க்க ஆரம்பிக்குது. ஏன் பதட்டமா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல இறங்கிட்டு இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த தம்பியை பார்த்து, நீ ஏன் பதட்டமா இருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். அவங்க பக்கத்து ரூம்ல ஒருத்தன் கொல்லப்பட்டு நிலையில பார்த்துருந்தாங்கல்ல, ஸோ அவனோட பாத்ரூம்ல ஒரு பண பை இருந்திருக்கும். அந்த பையை இவன் ஆட்டையை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ அந்த பையை திறந்து காமிக்கிறாங்க பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. எப்படா அவ்வளோ பணம், இதை ஏன்டா எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி ரொம்பவே திட்டுறாங்க. அப்பாவை வந்து கடவுளே கொடுத்த வரமா இருந்தது, அதனால தான் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினை அந்த அன்னோன் நம்பருக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் உங்கள் பணம் எங்கள் கிட்ட தான் இருக்குது, எங்கே இருக்கிறோன்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ரூம் புக் பண்ணி மேலே போயிட்டுருக்காங்க. இவங்க மேலே ஏறும்போதே அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவங்களும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பருக்கு அனுப்பி விட்டுறாங்க. இங்கே தான் வச்சுருக்கோம், இந்த பணத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த பசங்க கிட்ட ஹீரோயின், நான் அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் டூருக்கு, ஸோ அந்த இடம் வந்து நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம டெக்ஸாஸுக்கே போகலாம்லமா அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை அந்த இடத்துக்கு போகலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க தம்பியும் நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா, அந்த காசை நம்மளே வச்சுருந்துருக்கலாம், இப்போ எதுக்கும் இல்லாமல் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்டோடனே ஹீரோயின் அவனோட கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. அவனுமே கோச்சிட்டு போயிடுறான். இப்போ அவன்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின், தெரியாம அடிச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து சரி ஓகே அப்படின்னு மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட பையன் வந்துட்டு எனக்கு ஒன்றுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமாவை கூட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா தனியாக தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி தனியாக போகிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் என்னோட பணத்தை எப்போ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ பணத்தை மட்டும் கொடுக்கலனா அவன் ஃபேமிலியில் ஒருத்தவங்களை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு பதட்டமாயிருது. ஏன்னா அவங்க பையன் தனியாக போயிருந்தான்ல, ஸோ அவனை வந்து அந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறவன் கடத்தி வச்சுட்டான் போல. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பணத்தை வச்சுருந்தாங்களே அதே ரூமுக்கு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த ரூமையே திறந்து பார்த்தா வச்ச இடத்துல பணத்தை காணோம். ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, பணத்தை காணோம். அப்புறம் கீழே வந்து பார்த்தா அந்த கீழே ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தால, அவள் தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ அவளை துரத்திட்டு போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கார் எடுத்துகிட்டு சேஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவளை பிடிச்சி அந்த பணத்தை எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஆளுங்க இருக்கக்கூடிய இடம் போல. ஸோ அந்த ஆளுங்க எல்லாமே வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு போடுறாங்க. இப்போ இந்த சைடு நம்ம ஹீரோயினோட பொண்ணும் தம்பி 2 பேருமே வந்து அந்த போலீஸ் கிட்ட ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. அந்த கேப்டன் கிட்ட அவர் வந்து உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னா என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கெல்லி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா, அதான் நம்ம ஹீரோயினோட பொண்ணு. அதனால அந்த கேப்டனு வெளியே கிளம்பிடுறாரு, கார் எடுத்துகிட்டு போயிடலாம், இவங்ககிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த பொண்ணு ஓடி வந்து, இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா தான் அந்த காசு எடுத்து வச்சுருந்தாங்க, அதனால அவனுங்க மிரட்டி என் தம்பியும் கடத்திட்டாங்க, அந்த தம்பியை காப்பாற்ற சொல்லி தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறான். இப்போ இங்கே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துருந்துருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு முழிப்பே வருது. ஸோ எந்திரிச்சு அந்த இடத்துல எப்படியாவது தப்பிச்சு ஆகணும்னு பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு கன்று இருக்கும், அதை எடுத்து அங்கே இருக்கிற ஒருத்தனோட காலை சுட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கு முடியாது அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி மிரட்டி அந்த பணம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போது அந்த கேப்டன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த பசங்க 2 பேர்த்தையுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு பையன் வேறு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரோட கார் டிக்கியை திறந்து காட்டுறாரு பாருங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு, அந்த தம்பி பையன் இருக்கான்ல, அதாவது நம்ம ஹீரோயினோட பையன். ஸோ அவனை இவர் தான் கடத்தி வச்சுருந்துருக்காரு. ஸோ அவன் தான் அந்த கார் டிக்கிக்குள்ளே படுத்து கிடக்கான். இவங்களுக்கு ஷாக்கு, என்னடா அப்படின்னு பார்த்தா இவர் தான் அந்த காசை கேட்டு மிரட்டி இருப்பார். அண்ட் இவர் தான் அந்த பக்கத்து ரூமுக்கு போய் அந்த ஒருத்தன் கிட்ட அந்த காசை கேட்டு மிரட்ட, அவன் காசு கொடுக்காதனால தான் அவர் ஷூட் பண்ணிகிட்டே போயிருப்பார். ஸோ மொத்தத்துக்கும் காரணம்
இந்த போலீஸ்கார் இந்த கிரேஸ் அப்படின்றவர் தான். ஸோ இவர் இந்த பசங்களை அவங்க வீட்லேயே வந்து அடைச்சி ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாரு. ஸோ இந்த பசங்க எல்லாமே தப்பிக்கலாம்னு சொல்லி ஜன்னல் வழியாக குதிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அந்த கெள்ளியை கடிச்சிருது போல். ஸோ அந்த சத்தத்தை கேட்டு கிரேஸுமே கீழே வந்துடுறாரு. வந்துட்டு அந்த பசங்க கிட்ட உங்கள் அம்மா காசு கொடுத்தோன்னே நான் உங்களை விட்டுடுறேன், மற்றபடி எதுவும் எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னுமா சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பையனுமே அதெல்லாம் நீ விடமாட்டேன் அப்படின்னுமா சொல்லிட்டு இருக்க. அப்போ அவர் கண் எடுத்து இவங்களை ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போகிறாரு. அந்த நேரம் மேலே இருந்து மண்ணெண்ணெய் இவரோட கண்ணில் ஊற்றிடுது. ஸோ அதில் இவர் திசை திரும்பி போக இவனுங்க வந்து அவரை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறானுங்க. இப்போ நம்ம கெல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறா. ஸோ அவங்க அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க போல், ஹீரோயினும். ஸோ எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் இந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் சரி இதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்ட்டு அவளோட தம்பியுமே அதை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போய் இவங்க கிளம்பிடுறாங்க. ஆனால் இவங்களை விடாமல் அந்த சைக்கோ கிரேஸ் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கீழே இறங்கி போயிட்டு அவங்க கார் முன்னாடி நின்று என்ன வேணா பண்ணுங்க, என் பசங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. ஸோ அப்போது அவங்க வந்து எதுவுமே கேட்காம அந்த கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினை ஏற்ற வராங்க. ஸோ உள்ளே இருக்கிறது கிரேஸோட ஒய்ஃபு, அந்த பணமும் அந்த காருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவள் கையில் இருக்க ஃப்ளார் கன் எடுத்து அந்த காருக்குள்ளே தூக்கி போட்டுறா. ஸோ அந்த காரை இப்போது நெருப்பு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அதில் அவங்க 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அந்த பணமும் சேர்த்து எரிஞ்சிடுது. ஸோ இப்போது பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுன்னு இவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஒரு ஹோட்டலில் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே உட்காந்துருக்க. அப்போது நம்ம ஹீரோயினோட தம்பி என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன வேணால் ஆர்டர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காசு கட்டை எடுத்து வைக்கிறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. அந்த பணத்துலேருந்து நான் தான் கொஞ்சம் எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இந்த பணம் எதுக்கு நமக்கு, இதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் அதுக்கு அவன் யார்கிட்ட கொடுப்போம், அதான் வாங்க வேண்டியவங்களே இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பசங்களுமே நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு ஹீரோயினும் அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிறா. ஸோ அப்படி இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.